ஹலோ கைஸ், வெல்கம் டு அம்மாஸ் கைரிசி. இன்னைக்கு நம்ம சூப்பர் ஹெல்த்தியான வடை தாங்க செய்ய போகிறோம். உளுந்த வடை சாப்பிட்ருப்பீங்க, மசால் வடை சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் பச்சை பயிரை வச்சு வடை செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? அவ்வளோ நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல 1/4 கிலோ பச்சை பயிரை தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி அந்த தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு 1 ஹவருக்கு ஊற விட்டுறலாம். பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று, கூடவே 3 பச்சை மிளகாய் பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்ச பச்சை பயிரை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை பயிரை சாப்பிட்றதுனால நம்ம பாடியில் இருக்க ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி கூல் ஆக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னையும் ஹேரையும் ரொம்ப ஹெல்த்தியாக பாதுகாக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு, ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பச்சை பயிரில் ஒன்றா ரெண்டா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம பாடிக்கு க்ளீன் ப்ரோட்டீன், வெஜ்லேயே இது தாங்க கிங்கு. மசிலை பில்ட் பண்ணவும், வெயிட்டை கண்ட்ரோலாக வச்சுக்கவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒரு கைப்பிடி உப்பு போட்டுக்கலாம். போட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். போட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த பதத்துக்கு வரணும். வந்ததும் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடானதும் இந்த மாதிரி தட்டி ஆயிலில் போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். இந்த மாதிரி ப்ரௌனாக வந்தாலே நல்லா வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ மீதி இருக்க மாவையும் தட்டி எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக உள்ளேயும் கிறிஸ்பியாக வெளியவும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வடையை இட்லியோடு சேர்த்து சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மோர் ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.